பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இதை சொன்னது யாரு அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. ஸோ மொத்த பைபிளோட கருப்பொருள் இந்த 2 வசனத்துக்குள்ள அடங்கிடுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? யார் இடத்துல அன்பு கூற வேண்டும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுது. ஃபர்ஸ்ட் நம்ம தேவன் இடத்துல அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மகிட்ட அன்பு கூறுறது நம்ம நினைச்சா நம்மளால திருப்பி தேவன் இடத்துல அன்பு கூறாம இருக்க முடியாது. ஸோ தேவன் இடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும். அடுத்து நம்ம இடத்துலயே நம்ம அன்பு கூற வேண்டும். சில பேருக்கு நம்மளை பற்றியே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. அப்படி இல்லாமல் நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒரு அன்பு வேண்டும். அடுத்தது நம்ம இடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுறோமோ அதே போல் மற்றவங்க இடத்துலையும் அன்பு கூற வேண்டும். ஸோ இந்த 10 கட்டளைகளை இந்த அன்பு ஒரு கட்டளை அடங்கிடும். எப்படி அப்படின்னா, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்ம வேறொரு தேவனை வணங்க மாட்டோம், வேறொரு விக்கிரகம் உண்டாக்க மாட்டோம், தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்க மாட்டோம். அதே மாதிரி அவருக்காக நம்ம ஓய்வு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்தில் ஒப்படைத்து அந்த நாள் பரிசுத்தமாக ஆசரிப்போம். ஸோ நம்ம இடத்துலையும் நம்ம அன்பு கூறும்போது நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வளர்த்து நம்மளுடைய பெற்றோர் மேலே நம்ம கனத்தை வைப்போம். ஸோ அடுத்தது நம்ம பிறர் இடத்துல அன்பு கூறும்போது நம்ம கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், மற்றவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஸோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கணும், நீதிமானாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ரட்சிப்பு நம்மளுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நீதிமான் ஆக்கப்படுறதும் நம்மளை தேவன் அவர் சிலுவையில் அறையிறது மூலமாக நம்மளை தேவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சோம், நம்ம இன்னும் ஒன்று செய்யலை அப்படின்னா நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம மற்றவங்களை மன்னிக்காமல் இருந்தால் நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ 1 கொரிந்தியர் 13:7 என்ன சொல்லுது அப்படின்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம அன்பால் நம்ம எல்லாத்தையும் சகிக்கும் போது நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரும். உலகத்தில் இருக்க அன்பால் மற்றவங்கள மன்னிக்க முடியாது. ஆனால் தெய்வீக அன்பு நம்ம மேலே இருக்கும்போது நம்ம மற்றவங்க தான் மன்னிப்போம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதே சொல்கிறோம், நாங்கள் எப்படி எங்களை மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அப்படி எங்களை மன்னிக்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை மன்னிக்க முடியும் அன்பு இருக்கும்போது. ஸோ தெய்வீக அன்பை பெற்று தேவனை